இன்றைக்கும் கர்த்தர்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த வசனம் ஏசாயா 50 வசனம். அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையின் தாடமேறி பிடிங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்புக் கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். கல்வாரியில் மன்னிப்புக்காக கதரும் கிறிஸ்துவின் முகத்தை பாருங்கள், முன்பு அது மகிமை நிறைந்த முகமாயிருந்தது. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரிலும் சிறந்தவர் என்று வாசிக்கிறோம் பாருங்க. ஆனால் கல்வாரியில் அறையப்பட்ட போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் என்று சிலர் கன்னத்தில் அறைந்தார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். அதே போல் மத்தேயுல கூட நாம் வாசிக்கின்றோம் பிரியமானவர்களே. அப்படியாக இன்றைக்கும் கூட அவர் வாய் பேசாத ஆட்டுக்குட்டி போல மௌனமாய் இருந்த இயேசுவின் மீது காரி துப்பினார்கள். பிறகு அவருடைய கண்களை கட்டி திரும்பவும் துப்பி, உன்னை அடித்தது யாரின் தீர்க்க தரிசனமாய் சொல் என்று சொல்லி சொன்னார்கள். அப்படியாக இயேசு கிறிஸ்து காரி துப்பப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். பிரியமானவர்கள், அவர்கள் எவ்வளவுதான் அடித்தாலும் காரி துப்பினாலும் இயேசு அவர்களை மன்னிக்கவே செய்தார். பிரியமானவர்களே, அப்படியானால் பாருங்க, இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் அநேக நேரங்களில் பாருல நெருக்கத்தின் ஊடாய் கஷ்டத்தின் வழியாய் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது உங்களை யாருமே மதித்திருக்க மாட்டாங்க, உங்களை யாருமே ஒரு பொருட்டாக கூட நினைத்திருக்க மாட்டாங்க. நீங்கள் நெருக்கப்பட்ட நீங்கள் நன்றாக இருக்கும் பொழுது உங்களோட கூட அண்டி வந்திருப்பாங்க, உங்களை நேசித்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் சில வேளைகளில் பல கஷ்டத்தின் ஊடாய் செல்லும் பொழுது உங்களை விட்டு ஓடி போவார்கள். உங்களுக்கு எதிரே அவர்கள் உங்களோடு நன்றாக பழகினவர்கள் கூட உங்களுக்கு எதிராக வரும் பொழுது உங்களை பார்க்காதவர்கள் போல விலகி போவார்கள். ஆனால் பாருங்க, நீங்கள் அப்பொழுதெல்லாம் உங்கள் உள்ளம் உடைந்திருக்கும், ஐயோ நான் நன்றாக வாழ்ந்திருக்கும் போது என்னை எவ்வளவாய் நேசித்தார்கள், இன்றைக்கு என்னை பார்க்கும் பொழுது இப்படியாக என்னை பார்க்காதவர்கள் போல போகின்றார்களே, என்னை அவதூறாக பேசுகிறார்களே. சில பேர் அவதூறாக பேசுவாங்க, வீணான வார்த்தைகளை பேசுவாங்க. சில பேர் நீங்கள் நடந்து போனால் கூட உங்களை காரி துப்பி கூட சில நபர்கள் அப்படி கூட செய்வார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களும் இன்றைக்கு உலகத்தில் கொடூரமாக நடத்தக்கூடிய மக்களும் இன்றைக்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்த பூமியிலே. பிரியமானவர்களே, அது நிமித்தம் நீங்கள் மனதளவில் நீங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், கண்ணீர் வடித்திருக்கலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னிடத்தில் நன்றாய் பழகினவர்கள் கூட இன்றைக்கு என்னை பார்த்து காரி துப்புகிறார்களே, என்னை பார்க்காதவர்கள் போல போகிறாங்களே, என்னை இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே, அவர்களையும் கூட நீங்கள் மன்னிப்பதற்கு இயேசுவினிடத்தில் கேளுங்க. இயேசப்பா சொல்கிறார் இல்லையா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று மன்றாடுகிறார் அல்லவா. அதனால் நாமும் கூட சிலுவையை நோக்கி பார்த்து நமக்கும் முன்மாதிரியாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார் அல்லவா. அந்த மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தரிடத்தில் கேட்போம். நமக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நமக்கு விரோதமாக காரி துப்பிக்கிறவர்கள், நிந்தனையான வார்த்தைகளினால் நீங்கள் தவறே செய்யலைன்னா கூட உங்களுக்கு விரோதமாக யார் பேசினாலும் அதையெல்லாம் இயேசப்பா பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அவங்கள மன்னிக்கும் போது அதுக்காக இயேசப்பா உங்களுக்கு சிலுவையில் அவர் சம்பாதித்த அந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தாராளமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அந்த மன்னிக்கும் இருதயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மென்மையான அந்த ஆசீர்வாதங்களை இயேசப்பா உங்களுக்கு சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அல்லவா. உங்கள் உள்ளத்தை பார்க்கிற இயேசப்பா நிச்சயமாய் நீங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை, உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை நீங்கள் மன்னிக்கும் போது இயேசப்பா உங்கள் உள்ளத்தை பார்த்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு குறை வைக்காமல் உங்களை திருப்தியாக்கி உங்களை நடத்துவார். மீண்டுமாய் அதே மக்களுக்கு மத்தியிலே உங்களை மறுபடியும் தலை நிமிரச் செய்வார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து மறுபடியும் செய்து இந்த உலகத்திலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா. அதே போல உங்களையும் வாழ வைப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்துள்ளாராக. ஆமென்.